Daily. Taste the Daily. இது வந்து மகளிருக்கான மகத்தான ஆட்சி, ஏழை எளிய மக்களுக்கான எளிமையான ஆட்சி, உழைப்பாளர்களுக்கான உண்மையான ஆட்சி, தூய்மை பணியாளர்களுக்கான தூய்மையான ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. 26ல வந்து தாவேகா வந்து புதிய வரலாறு படைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. எதிர்கட்சியா நாங்க அமைப்போம் அப்படின்னு இருக்காரு. அது அவங்க விருப்பம், அவங்க சொல்லுவாங்க. இல்ல, மக்கள் தானே வாக்களிக்கணும். 2026ல உறுதியா திராவிட முன்னேற்ற கழகம் 200 தொகுதிக்கு மேற்பட்ட தொகுதிகளில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெறுங்கிறதுல உறுதியா நாங்க அனைவரும் நம்புறோம், தமிழக மக்களும் நம்புறோம். எல்லா திமுக தலைவர் உட்பட அனைத்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுக்காக நாங்க உழைக்கிறோம். விஜய் வந்து மறைமுகமா திமுக மட்டுமே தாக்கி பேசுறாரு. அப்படித்தானே தாக்குற ஆளுங்கட்சி. நாங்கள் ஆளுங்கட்சி நம்பல, அதனால ஏதாச்சும் ஒரு குறை சொல்லணும், ஏதாச்சும் அவதூறுகளை பேசணும் அப்படிங்கிற எண்ணத்தின் கீழே அவரு தாக்கிக்கிட்டே இருக்கிறாரு. அது அவர் பண்ணிட்டு, நாங்க மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். மக்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அறிவுறுத்தல்படி நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. அதை பத்தி திங்க் பண்றதுக்கே எங்களுக்கு நேரம் கிடையாது. நாங்க ஒவ்வொரு நாளும் வந்து நம்முடைய முதலமைச்சர் அறிவுறுத்தல்படி மக்கள் பணியை சிறப்பான முறையில் ஆற்றிட்டு இருக்கோம். விஜய்க்கு நீங்க சொல்ற ஒரு கருத்து என்ன சொல்லுங்க? ஏன்னா தொடர்ந்து திமுக பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு அமைச்சரா இருக்கிறீங்க, விஜய்க்கு நீங்க சொல்ற பதிலடி? நாங்க வந்து அதாவது தனிப்பட்ட இது மாதிரி பல்வேறு நபர்களை திமுக பார்த்துருச்சு. எத்தனையோ கட்சிகளை, எத்தனையோ நபர்களை வந்து திமுக ஒழிக்கணும், திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து இதற்காக தொடர்ந்து பல ஆண்டு காலமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே வெற்றி பெற்றது இல்லை. ஏன்னா அதுதான் நான் சொன்னேன், இது வந்து ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி. நம்முடைய சாதாரண ஒரு சாமானியனுக்கும் என்னென்ன சாதனைகளை செஞ்சிருக்கோங்கிறது இந்த திமுகவோட வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா உறுதியா தெரியும். உறுதியாக சொன்னா விஜய் கூட சரி, விஜய் சார்ந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையில அவங்களே நிறைய பலனையும் பெற்று இன்னைக்கு வந்து திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராகவும் திமுக எதிராகவும் பேசிட்டு இருக்கிறது உள்ளபடியே வருத்தம் அளிக்கிறது தான். சார், எடப்பாடியாருக்கும் செங்கோட்டையனுக்கும் தொடர்ந்து பணிபுரம் ஒரு திமுக வந்து வரவேற்பீங்களா? அதெல்லாம் உட்கட்சி பூசல், அவங்களுக்கு நிறைய அதிமுகல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.